வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ன்றது ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸை தான் சொல்லணும். இன்றைக்கி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கில் நடந்த டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வித் ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டோட நடந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, டிசிஐ, ஜியோ, டிடிடி ஐடி டிபார்ட்மெண்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், அண்டு ஆதார், அதாவது யுஐடிஏஐ இருக்குல்ல, நம்மளுக்கு ஆதார் கார்டெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அந்த ஸ்டாஃபோட இன்றைக்கி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஆன்லைனில் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுற டிக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே ஆதாரோட டைரெக்டாக லிங்க் வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். இதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்லைனில் ரூம் வாங்கும்போது இந்த மீடியேட்டர்ஸ் தொல்லை, திருமலையில் மீடியேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இனிமேல் எந்தெந்த டிக்கெட் எதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்களோ ஆதார் கார்டு லிங்க் இருக்கிறதுனால டூப்ளிகேட் ஆத்தரைசேஷன்ன்றது இருக்காது. ஆதார் கார்டில் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போய் வாங்குறது இதெல்லாம் இருக்காது. டைரெக்ட் லிங்க் வைக்கணும் அண்ட் டிசைட் பண்ணி அதுக்கு ஆதார் ஆர்கனைசேஷன் கூட ஓகே சொல்லி இப்போ வந்து டிசிஐ, ஜியோ, டிடிடி ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆதார் ஸ்டாஃப் எல்லோரும் கலந்து இந்த ப்ராசஸ்ன்றது பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங் அந்த ஆப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி சம் சேஞ்சஸ்ன்றது வரலாம். ஆதார் கார்டு லிங்க்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். பயோமெட்ரிக்கு நம்ம வைக்கும்போது ஜொரைனா இருந்தால் தான் அது எடுத்துக்கும். ஸோ இதனால் அகாமடேஷன், இந்த ஆர்ஜித சேவாஸ், ஸ்ரீவாரி சேவா இதெல்லாம் இருக்குல்ல தர்ஷனத்துக்கு ஆல்ரெடி இப்போ இருக்குது. இதெல்லாம் மேனுவலாக அவங்க வந்து டைப் பண்ணி நம்ம நம்பர் வந்து என்டர் பண்ணுவாங்க. நம்ம என்டர் பண்ணி அவங்க செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் அதுவே பயோமெட்ரிக் செக் பண்ணிக்கும். ஸோ இந்த சிஸ்டத்தினால மீடியேட்டர்ஸ் தொல்லை இருக்காது, பிளாக்கில் டிக்கெட்ஸ் விற்கிறதுன்றது இருக்காது. இது நல்ல சிஸ்டம். இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் வந்து ஆதார் கார்டு லிங்க்ன்றது டைரெக்டாக இல்லை. அதாவது மேனுவலாக என்ட்ரு பண்ணி அவங்க மேனுவலாக தான் செக் பண்ணுறாங்க. அதனால் ஆஃப்லைனில் ரூம் வாங்கும்போது இந்த மீடியேட்டர்ஸ் தொல்லைன்றது ஜென்ரலாக அது எவ்வளோ தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் மீடியேட்டர்ஸ் தொல்லைன்றது இருக்குது. ஸோ இது டைரெக்டாக ஆதார் கார்டோட லிங்க் வச்சிட்டோம்னா இது போல் மீடியேட்டர்ஸ் வந்து வாங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த பிளானிங் சிஸ்டம்ன்றது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸை தான் சொல்லணும் பக்தர்களுக்கு. ஸோ இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ன்றது எப்படி பண்ணணும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேயே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வர மாதிரி சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம்ன்றது ஷார்ட்லி வந்துடும். இது எப்போத்துலேருந்து வரும், இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் ஆப்பில் வெப்சைட்லன்ற அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஸ்ரீவாரி ஃபேமிலி அண்டர் நம்மளது குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.